வெல்கம் பேக் டு மேத் பெஸ்டி. இன்றைக்கி நம்ம 11th ஸ்டாண்டர்ட் சாப்டர் 1ல் எக்ஸசைஸ் 1.1குள்ளே இன்ட்ரொடக்ஷன் வீடியோ தான் பார்க்க போகிறோம். இதில் வந்து செட், டைப்ஸ் ஆஃப் செட்ஸ், காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட், செட் டிஃபரன்ஸ், சிமெட்ரிக் டிஃபரன்ஸ், ஃபைனைட், இன்ஃபைனைட் அண்ட் சிங்கிள்டன் செட்ஸ் இதோட டெஃபினிஷன்ஸ் பற்றி தான் பார்க்க போகிறோம். செட் அப்படின்றது டிஸ்டிங்யூஷபிள் கலெக்ஷன் ஆஃப் ஆப்ஜெக்ட்ஸ். இதுக்கு மீனிங் என்ன அப்படின்னா, ஒரு செட்டோட டெஃபினிஷன் வந்து அந்த செட்டில் என்னென்ன எலிமெண்ட்ஸ் வரும் வராது அப்படின்றத நம்ம டிஃப்ரென்ஷியேட் பண்ணுற மாதிரி அது இருக்கணும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு எஸ் அப்படின்னு ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணலாம். இந்த செட் வந்து என்ன அப்படின்னா, கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு பீப்புள். இந்த செட்டில் வந்து ஏஜ் 60க்கு மேலே இருக்கிறவங்கள நம்ம வந்து கன்சிடர் பண்ணுறோம் அப்படின்றத மீன் பண்ணி இந்த செட் எஸ்ஸை நம்ம வந்து எழுதியிருக்கோம். இப்போ இதை நம்ம வேற யார்ட்டையாவது எஸ் அப்படின்றது வந்து கலெக்ஷன் ஆஃப் ஆல் ஓல்டு பீப்புள் அப்படின்னு கன்சிடர் பண்ணுங்க அப்படின்னு நம்ம சொல்கிறோன்னா, அவங்க வந்து ஓல்டு பீப்புளோட ஏஜை வந்து 55க்கு மேலே இருக்கவங்கலாம் ஓல்டு பீப்புள் அப்படின்னு அவங்க கன்சிடர் பண்ணலாம். அப்படின்றப்போ நம்ம வந்து இந்த செட்டை 60க்கு மேலே இருக்கிறவங்கள தான் கன்சிடர் பண்ணி எழுதணும். அப்போ நம்மளோட செட் எஸ்ஸும் அவங்களோட செட் எஸ்ஸும் வேறு வேறு செட் ஆயிரும். அப்படி வந்து இருக்கக்கூடாது. இப்போது இதிலே வந்து அபவ் 60 அப்படின்னு நம்ம கொடுத்துருந்தோன்னா, இப்போ இதை யார் கண்டுபிடிச்சாலும் நம்மளுக்கு சேம் செட் தான் கிடைக்கும். இப்படி தான் ஒரு செட்டோட டெஃபினிஷன் வந்து இருக்கணும். யூனியன், இன்டர்செக்ஷன், சப்செட், ப்ராப்பர் சப்செட் இதெல்லாம் டினோட் பண்ணுறதுக்கு இந்த சிம்பலை யூஸ் பண்ணுவோம். இந்த சிம்பலையும் நம்ம வந்து பார்த்துருப்போம். இதை நம்ம எதுக்கு யூஸ் பண்ணுவோம் அப்படின்னா, பிலாங்ஸ் டு அப்படின்ற மீனிங்கில் இந்த சிம்பலை வந்து நம்ம யூஸ் பண்ணுவோம். மோஸ்ட்டாக இந்த சிம்பிளை வந்து ஒரு செட்டு அப்புறம் அதில் இருக்கிற எலமெண்ட்ஸ்க்கு நடுவில் தான் இதை யூஸ் பண்ணுவோம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு ஏ அப்படின்ற ஒரு செட்டை நம்ம கன்சிடர் பண்ணுறோம். இதில் ஏ கமா பி கமா சி 3 எலமெண்ட்ஸ் இருக்குது. இப்போ இந்த சிம்பிளை யூஸ் பண்ணி இங்கே எப்படி எழுதலான்னா, ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ. இந்த ஸ்மால் ஏ வந்து இந்த செட் ஏல இருக்குது அப்படின்றதுனால நம்ம எப்படி எழுதலாம். இதே மாதிரி பி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ, சி பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏ இப்படி நம்ம எழுதலாம். அப்போ பிலாங்ஸ் டுவை வந்து ஒரு செட் அப்புறம் அதில் இருக்கிற எலமெண்ட்க்கு நடுவில் தான் நம்ம அதை யூஸ் பண்ண முடியும் அப்படின்னு நம்மளுக்கு தோணும். ஆனால் இதை வந்து 2 செட்ஸ்க்கு நடுவுலையும் நம்ம யூஸ் பண்ணலாம். இப்போ பி அப்படின்னு ஒரு செட்டு நம்ம கன்சிடர் பண்ணலாம். பி இஸ் ஈக்குவல் டு 1, 2, a, b, c, 3. இப்போ இதுதான் நம்மளோட செட் பி. இப்போ இங்கே ஏ பிலாங்ஸ் டு கேபிட்டல் ஏன்னு எழுதின மாதிரி இங்கேயும் நம்ம எழுத முடியும். இங்கே வந்து 1 பிலாங்ஸ் டு கேபிட்டல் பி, 2 belongs to capital B, A, B, C belongs to B, 3 belongs to B. இந்த செட்டை நம்ம என்னன்னு எடுத்திருந்தோம், A அப்படின்னு எடுத்திருக்கோம். ஸோ இதை வந்து நம்ம எப்படி எழுதலாம்னா, A belongs to B இப்படியும் எழுத முடியும். இந்த செட் வந்து எப்படி இருக்குது அப்படின்னா 1, 2, A, 3. இதை நம்ம ஆல்ரெடி ஏன்னு எடுத்துட்டோம் அப்படின்றதுனால நம்ம இங்கே அதை ஏயால் ரீப்ளேஸ் பண்ணி எழுதியிருக்கோம். ஸோ ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்றது நம்மளுக்கு வந்துட்டு. இப்போ இங்கே இந்த பிலாங்ஸ் டு சிம்பிளை நம்ம 2 செட்ஸ்க்கு நடுவில் யூஸ் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த சிம்பிளை வந்து நம்ம 2 செட்ஸ்க்கு நடுவுலையும் நம்மளால் யூஸ் பண்ண முடியும். இப்போ பி நம்ம கன்சிடர் பண்ணது வந்து 1, 2, A, B, C, 3 இந்த மாதிரி இருந்துச்சுன்னா நம்மளால் இதை வந்து 1, 2, A, 3 அப்படின்னு ரீப்ளேஸ் பண்ண முடியாது. இங்கே இந்த 3 எலமெண்ட்ஸையும் ஒரு தனியாக ஒரு செட் போட்டு அதை பிக்குள்ளே இன்ட்ரடியூஸ் பண்ணியிருந்தோம் அப்படின்றதுனால தான் ஏ பிலாங்ஸ் டு பி அப்படின்றது வருது. கர்லி பிரேசஸ் இல்லாமல் நம்ம எழுதணுன்னா இப்படி எழுத முடியாது. இப்போ செட்ஸில் இருக்கிற டைப்ஸ் எல்லாம் பார்க்க போகிறோம். ஃபஸ்ட்டு வந்து எம்டி ஆர் வாய்ட் செட். இதை வந்து கர்லி பிரேசஸ் இல்லைன்னா 0 போட்டுட்டு ஃபார்வர்ட் ஸ்லாஷ் போடணும். இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றை வச்சு அதை டினோட் பண்ணுவோம். ஒரு செட்டை நம்ம எப்போ எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம்னா அதில் எந்த எலிமெண்ட்ஸுமே இருக்கக்கூடாது. அதாவது நம்பர் ஆஃப் எலிமெண்ட்ஸ் அந்த செட்டில் வந்து 0வாக இருந்துச்சு அப்படின்னா அந்த செட்டை நம்ம வந்து எம்டி செட் அப்படின்னு சொல்லுவோம். செகண்ட் வந்து ப்ராப்பர் சப்செட். இப்போது ஏ பி அப்படின்னு 2 செட் இருக்குது. ஏ வந்து பியோட ப்ராப்பர் சப்செட்டாக இருந்துச்சு அப்படின்னா அதை நம்ம இந்த சிம்பிளால் டினோட் பண்ணுவோம். இப்போ இதை ஃபஸ்ட்டு ஒரு எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போ ஏ இஸ் ஈக்குவல் டு 1, 2, B is equal to 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த 2 செட்டையும் நம்ம பார்த்தோம் அப்படின்னா ஏல இருக்கிற எலமெண்ட்ஸ் வந்து 1 and 2 அண்ட் பிலையும் அந்த எலமெண்ட்ஸ் இருக்குது. ஸோ ஏல இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் செட் பிலையும் இருக்குது.
அதனால் நம்ம வந்து A is a subset of B அப்படின்னு சொல்லலாம். இப்போ நம்பர்ஸில் நம்ம ஸ்மால் a less than or equal to small b அப்படின்னு எழுதணும்னா என்ன மீனிங்? A வந்து less than b or A is equal to b. இதுதான் இதோட மீனிங். அதே மாதிரி இங்கே செட்ஸ்லையும் A is a subset of B அப்படின்னா A is a proper subset of B or A is equal to B. இந்த கேஸில் நம்மளுக்கு A is a proper subset of B தான். ஏன் அப்படின்னா இங்கே 3 வந்து Bயில் உள்ள ஒரு எலமெண்ட் தான், ஆனால் 3 வந்து Aல இல்லை. அதே மாதிரி 4 வந்து Bயில் இருக்கிற எலமெண்ட், அது வந்து Aல இல்லை. 5ம் Bயில் இருக்கிற எலமெண்ட், அது வந்து Aல இல்லை. அப்போது Bயில் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எக்ஸிஸ்ட் ஆகுது, Aல இல்லாத மாதிரி. அதனால் A is a proper subset of B. ஸோ இதோட டெஃபினிஷன் வந்து A is said to be a proper subset of B if there exists B belongs to B such that B does not belongs to A. ஒரு எலமெண்ட்டாவது எக்ஸிஸ்ட் ஆகணும். அந்த எலமெண்ட் நம்மளுக்கு என்னன்னு தெரியாது அப்படின்றதுனால ஜென்ரலாக ஸ்மால் b அப்படின்னு டினோட் பண்ணியிருக்காங்க. எந்த மாதிரி அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஏல இருக்கக்கூடாது. அப்படி ஒரு எலமெண்ட் எக்ஸிஸ்ட் ஆச்சுன்னா நம்ம A is a proper subset of B அப்படின்னு சொல்லுவோம். இங்கே நம்மளுக்கு அந்த எலமெண்ட்ஸ்லாம் என்ன? 3, 4, 5. இந்த 3 எலமெண்ட்ஸும் Bயில் இருக்கிற எலமெண்ட்ஸ், ஆனால் அது ஏல இல்லாத எலமெண்ட்ஸ். தேர்டு வந்து ஈக்குவல் செட்ஸ். இப்போ 2 செட் A and B ஈக்குவலாக இருக்கணும் அப்படின்னா A is a subset of Bயாக இருக்கணும் and B is a subset of Aயாக இருக்கணும். இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டுனா அந்த 2 செட்டுமே ஈக்குவல் ஆயிரும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A is equal to A, B and B is equal to A, B, C அப்படின்னு நம்ம 2 செட் கன்சிடர் பண்ணலாம். இப்போ இங்கே ஏல இருக்கிற எல்லா எலிமெண்ட்ஸும் Bலையும் இருக்குது. ஸோ A is a subset of B அப்படின்ற கண்டிஷன் வந்துடும். ஆனால் C வந்து Bயில் இருக்கிற எலமெண்ட் தான், ஆனால் C does not belongs to A. ஸோ இந்த மாதிரி நம்மளுக்கு கிடைச்சதுனால A is a proper subset of B. நம்ம முன்னாடி பார்த்த டெஃபினிஷன். ஸோ இந்த இடத்துல A வந்து ஒரு சப்செட் ஆஃப் Bயாக தான் இருக்குது. B is not a subset of A. இதை ஏன் நம்ம சப்செட்னு எழுத முடியுது அப்படின்னா இந்த சிம்பிளை நம்ம எப்போ யூஸ் பண்ணலாம்? இந்த கண்டிஷன் இருந்தாலும் யூஸ் பண்ணலாம், இந்த கண்டிஷன் இருந்தாலும் இந்த சிம்பிளை நம்ம யூஸ் பண்ணலாம். இங்கே நம்மளுக்கு A is a proper subset of Bன்னு வந்திருக்கு. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு கிடச்சிட்டு நம்ம இந்த சிம்பிளை நம்ம வந்து இங்கே யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ அதில் கன்ஃபியூஷன் இல்லை. ஸோ C வந்து ஏல இல்லை அப்படின்றதுனால Bயில் உள்ள எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்குது அப்படின்னு நம்ம சொல்ல முடியாது. அதனால் B is not a subset of A. ஸோ இந்த கண்டிஷன் நம்மளுக்கு ஃபெயில் ஆகிட்டு அப்படின்றதுனால இந்த 2 செட்டுமே ஈக்குவல் இல்லை. இப்போ A is equal to A, B, B is equal to A, B இந்த செட்டை கன்சிடர் பண்ணலாம். இப்போ ஏல உள்ள எல்லா எலிமெண்ட்டும் Bலையும் இருக்குது அப்படின்றதுனால A is a subset of B வந்துடும். Bயில் இருக்கிற எல்லா எலமெண்ட்டும் ஏல இருக்குது அப்படின்றதுனால B is a subset of A வந்துடும். ஸோ இந்த 2 கண்டிஷனும் சாட்டிஸ்ஃபை ஆகிட்டு அப்படின்றதுனால இந்த கேஸில் A and B are equal. ஃபோர்த் வந்து இம்ப்ராப்பர் சப்செட். எந்த செட் கொடுத்தாலும் அந்த செட்டுக்கு அதுவே வந்து ஒரு சப்செட்டாக இருக்கும். இப்போ எக்ஸாம்பிளுக்கு A அப்படின்னு ஒரு செட்டு கொடுத்துருக்காங்க அப்படின்னா இந்த A is a improper subset of A. A அப்படின்ற செட்டுக்கு அதுவே வந்து ஒரு சப்செட், அதை நம்ம வந்து இம்ப்ராப்பர் சப்செட் அப்படின்னு சொல்கிறோம். ஃபிஃப்த்து வந்து ட்ரிவியல் செட்ஸ். இப்போ இதை எக்ஸாம்பிள் வச்சு பார்க்கலாம். இப்போது A is equal to 1, 2 எந்த செட்டாக இருந்தாலும் அந்த செட்டுக்குள்ளே எம்டி செட் இருக்கும். ஸோ எம்டி செட்டும் அந்த செட்டுக்கு ஒரு சப்செட் ஆயிரும். இப்போ ஏயோட சப்செட்ஸ் எல்லாத்தையும் நம்ம எழுதலாம். எம்டி செட்டும் ஏக்குள்ளே இருக்கும் அப்படின்றதுனால எம்டி செட்டும் அதுக்கு ஒரு சப்செட். இதுக்கப்புறம் நம்ம வந்து சிங்கிள்டன் செட்ஸ் எல்லாம் எழுதுவோம். அப்புறம் 2 எலமெண்ட்டாக பேர் பண்ணி ஒரு செட்ஸ் ஃபார்ம் பண்ணுவோம். ஸோ இதுதான் நம்மளோட கிவன் செட் அப்படின்றதுனால இதுக்கு மேலே நம்மளுக்கு வேறு சப்செட்ஸ் கிடையாது. இப்போ இந்த செட்டோட சப்செட் எழுதலாம். இதுலேயும் எம்டி செட் இருக்கும். ஸோ அது ஒரு சப்செட் ஆயிரும். இப்போ சிங்கிள்டன் செட் எழுதுவோம். ஸோ இதுதான் நம்மளோட B. ஸோ இதுக்கு மேலே வர சப்செட்ஸ் இல்லை. இப்போ இந்த 2 எக்ஸாம்பிள்லையும் நம்மளுக்கு காமனாக என்ன இருக்குது? எம்டி செட் இருக்குது. அப்புறம் கொடுத்துருக்கிற செட்டு என்னவோ அந்த செட்டும் நம்மளுக்கு அதோட சப்செட் ஆயிடுது. ஸோ எந்த செட் கொடுத்தாலும் இந்த 2 சப்செட் வந்து நம்மளுக்கு ஆட்டோமேட்டிக்காக வந்துடும் அப்படின்றதுனால அதுக்கு பேர் வந்து ட்ரிவியல் சப்செட்ஸ். ஸோ எம்டி செட் அண்ட் கொடுத்துருக்கிற செட்டை நம்ம என்னவா எடுத்துருக்கிறோமோ அது. இப்போ ஏன்னு நம்ம அதை எடுத்துருந்தோம்னா A. இந்த 2 தான் எப்போவுமே கொடுத்துருக்கிற செட்டோட சப்செட்ஸாக இருக்கும். ஸோ அதை நம்ம வந்து ட்ரிவியல் சப்செட்ஸ் அப்படின்னு சொல்கிறோம். சிக்ஸ்த்து வந்து
நம்ம A யூனியன் B எப்படி ஃபைண்ட் பண்ணணும் அப்படின்னு தெரியும். 2 செட் குடுத்துருந்தாங்கன்னா. இப்போ இத நம்ம வந்து செட் ஃபார்மேட்ல டிஃபைன் பண்ண போறோம். இதுல இருக்கிற எலமெண்ட்ட நம்ம காமனா X அப்படின்னு டினோட் பண்றோம். இந்த Xக்குள்ள கண்டிஷன நம்ம இப்ப இங்க எழுதப் போறோம். கண்டிஷன் வந்து X belongs to A or X belongs to B. இப்போ இந்த 2 செட்டுக்குள்ள யூனியன் நம்மளுக்கு எழுத தெரியும். A யூனியன் B இந்த கேஸ்ல வந்து என்ன அப்படின்னா 1, 2, 3. இப்போ 1 and 2 வந்து Aல இருக்கிற எலமெண்ட், 3 வந்து Bல இருக்கிற எலமெண்ட். ஸோ A யூனியன் Bல இருக்கிற எலமெண்ட் வந்து ஒன்று Aல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா Bல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும். இப்போ இன்னொரு எக்ஸாம்பிள் பார்ப்போம். A is equal to 1, 2, B is equal to 1, 2, 3. இப்போ இந்த கேஸில் நம்மளோட A யூனியன் B என்னது? A யூனியன் Bனா அதில் இருக்கிற எலமெண்ட்ஸை நம்ம சேர்த்து எழுதுவோம். ஸோ 1, 2, 1, 2, 3. ஆனால் நம்ம செட் அப்படின்னாலே அதில் இருக்கிற எலமெண்ட் எல்லாமே டிஸ்டிங்க்டாக தான் இருக்கணும். ஒரே எலமெண்ட் வந்து ரிப்பீட் ஆகக்கூடாது. ஸோ 1 வந்து ஒரு டைம் தான் வரணும், 2வும் ஒரு டைம் தான் வரணும். ஸோ நம்மளோட A யூனியன் B வந்து 1, 2, 3. இப்போது இதில் 1 and 2 வந்து போத் Aலையும் இருக்குது, Bலையும் இருக்குது. 3 வந்து Bல மட்டும் இருக்குது. அப்போது A யூனியன் Bல இருக்கிற எலமெண்ட் ஒன்று Aல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும், இல்லைனா Bல இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும். ரெண்டுலேயும் காமனாக இருக்கிற எலமெண்ட்டும் வரலாம். இந்த கேஸில் நம்மளுக்கு அப்படி தான் வந்திருக்கு. 1 and 2 வந்து Aலையும் இருக்குது, Bலையும் இருக்குது. ஆனால் A, B இந்த 2 செட்லையும் இல்லாத எலமெண்ட்ஸ் வந்து A யூனியன் Bல வர முடியாது. இதே மாதிரி நம்ம A இன்டர்செக்ஷன் Bக்கு எழுத போகிறோம். A இன்டர்செக்ஷன் B இஸ் ஈக்குவல் டு அதில் இருக்கிற எலமெண்ட்டை நம்ம காமனாக X அப்படின்னு டிஃபைன் பண்ணுறோம். அதோட கண்டிஷன் வந்து X belongs to A and X belongs to B. இப்போ இந்த கேஸில் நம்மளோட A இன்டர்செக்ஷன் B வந்து எம்டி செட். ஏன் அப்படின்னா ரெண்டுக்கும் காமனாக எந்த எலமெண்ட்டுமே இல்லை. இந்த கேஸில் நம்மளோட A இன்டர்செக்ஷன் B வந்து 1, 2. A இன்டர்செக்ஷன் B நம்ம எப்படி எழுதுவோம்? ரெண்டு செட்லையும் இருக்கிற காமன் எலமெண்ட்ஸை தான் எழுதுவோம். ஸோ X வந்து Aலையும் இருக்கணும் அண்ட் X வந்து Bலையும் இருக்கணும். 8th வந்து டிஸ்ஜாயின்ட் செட்ஸ். 2 செட் A and B இருக்குது. அதை நம்ம டிஸ்ஜாயின்ட் செட் அப்படின்னு சொல்லணும்னா அதோட இன்டர்செக்ஷன் வந்து நம்மளுக்கு எம்டி செட்டாக இருக்கணும். 9th வந்து இப்போது 1 + 2 + எக்ஸெட்ரா + n. இது வந்து என்னது? சம் ஆஃப் ஃபர்ஸ்ட் n நேச்சுரல் நம்பர்ஸ். இதை நம்ம எப்படியா எழுதலாம்? சம்மேஷன். இங்கே ஒரு டம்மி வேரியபிள் யூஸ் பண்ணுவோம் K. இந்த K வந்து எதுலேருந்து எது வரைக்கும் அப்படின்றத இங்கே நம்ம டினோட் பண்ணுவோம். Kயோட வேல்யூ வந்து இங்கே ஸ்டார்டிங் வந்து 1, லாஸ்ட் வேல்யூ வந்து n. இந்த சம்மை நம்ம இப்படியும் எழுதலாம். இப்போ இதையே நம்ம வந்து எப்படி ஜென்ரலாக எழுதலாம் அப்படின்னு பார்ப்போம். A1 + A2 + எக்ஸெட்ரா + an is equal to summation AI I is equal to 1 to n. இங்கே 1, 2 எக்ஸெட்ரா n அப்படின்னு நம்ம வந்து எலிமெண்ட்ஸை எக்ஸ்பிளிசிட்டாக எழுதியிருக்கோம். இங்கே நம்ம வந்து ஜென்ரலாக எழுதியிருக்கோம். இப்போ இது கூட நம்ம இதை கம்பேர் பண்ணோம்னா நம்ம A1ஓட வேல்யூ வந்து 1, A2ஓட வேல்யூ வந்து 2, Anஓட வேல்யூ வந்து n. இப்போ இங்கே சம்மேஷனில் இங்கே எல்லாம் A1, A2 அப்படின்னு எழுதியிருக்கிறதுனால இங்கே AI அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இங்கே ஐயோட வேல்யூ தான் நம்மளுக்கு வந்து ரேஞ்ச் ஆகுது. அது எதுலேருந்து 1லேருந்து n வரைக்கும் அது வேரி ஆகுது. அதை நம்ம இங்கே எழுதிட்டோம். இப்போ இந்த எலமெண்ட்ஸ்க்கு எழுதின மாதிரி A1, A2 எக்ஸெட்ரா an இப்படி n செட்ஸ் இருக்குது. இந்த n செட்ஸ்க்கும் நம்ம யூனியன் எடுக்கிறோம். அப்படின்னா நம்ம எப்படி எழுதுவோம்? A1 யூனியன் A2 யூனியன் எக்ஸெட்ரா யூனியன் an அப்படின்னு எழுதுவோம். இதை நம்ம வந்து சிம்பிளாக யூனியன் AI, அந்த I வந்து 1 to n வந்து வேரி ஆகுது, இப்படியும் எழுதிக்கலாம். இப்போ இந்த யூனியனை நம்ம A யூனியன் B எப்படி டிஃபைன் பண்ணோமோ அதே மாதிரி எழுத போகிறோம். ஈக்குவல் டு காமனாக அந்த எலமெண்ட்ஸை X அப்படின்னு வச்சுக்கலாம். இப்போ இந்த Xக்குள்ள கண்டிஷனை நம்ம கொடுக்க போகிறோம். X belongs to AI for some I. இப்போ A யூனியன் B நம்ம எப்படி எழுதணும்? அதில் இருக்கிற எலமெண்ட் வந்து இங்கே நம்ம 2 செட்டு தான் கன்சிடர் பண்ணோம். அதனால் அது ஒன்று Aல இருக்கணும் இல்லைனா Bல இருக்கணும் அப்படின்னு நம்ம எழுதணும். இங்கே நம்ம வந்து n செட்ஸ் கன்சிடர் பண்ணுறோம். A1, A2 எக்ஸெட்ரா an. அப்போ இதுக்கு நம்ம யூனியன் எடுக்கும்போது அதில் இருக்கிற அந்த எலமெண்ட் வந்து இதில் இருக்கிற ஏதாவது ஒரு செட்டில் அது இருந்தால் போதும். அது வந்து எல்லாத்துக்குள்ளே இன்டர்செக்ஷன்லேயும் இருக்கலாம். ஸோ அதுவும் நம்மளுக்கு அலோடு தான். ஆனால் கண்டிப்பாக ஏதாவது ஒரு செட்டில் இருக்கணும். அதனால் நம்ம ஃபார் சம் I அப்படின்னு எழுதியிருக்கோம். இப்போ நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். A1 is equal to 1, 2.
A2 is equal to 3, A3 is equal to 4, 5. இங்கே நம்ம 3 செட்ஸ் தான் கன்சிடர் பண்ணுறோம். ஸோ A1 யூனியன் A2 யூனியன் A3 which is equal to இந்த யூனியன் ஃபார்மேட்டில் நம்ம எப்படி எழுதலாம்? யூனியன் AI ஐயோட வேல்யூ 1லேருந்து 3 வரைக்கும் வேரி ஆகுது. I is equal to 1 2 3. இப்போ இந்த யூனியன் என்ன அப்படின்றத நம்ம இங்கே எழுதுவோம். ஸோ இந்த 3க்கு நம்ம யூனியன் எடுத்தோன்னா என்ன வரும்? 1, 2, 3, 4, 5. இப்போ இந்த செட்டில் இருக்கிற எலமெண்ட்ஸ் எந்தெந்த செட்டில் இருக்குது அப்படின்னு பார்ப்போம். 1 வந்து A1ல் இருக்குது, 2 வந்து A1ல் இருக்குது, 3 வந்து A2ல் இருக்குது, 4 வந்து A3ல் இருக்குது, 5 வந்து A3ல் இருக்குது. இங்கே 3 செட்ஸ்க்குமே எதுவுமே காமனாக இல்லை அப்படின்றதுனால இங்கேயும் நம்மளுக்கு எலமெண்ட்ஸ் எல்லாம் ஒவ்வொரு செட்டில் தான் இருக்கிற மாதிரி கிடச்சிருக்கு. காமனாக இருந்தாலும் நம்மளுக்கு இங்கே பிரச்சனை இல்லை. இந்த 3 செட்ஸ்லேயுமே இல்லாத ஒரு எலமெண்ட் இந்த யூனியனில் வரக்கூடாது. அதுதான் நம்மளோட டெஃபினிஷன். எப்படி நம்ம அந்த n செட்ஸுக்கும் யூனியன் எழுதினோமோ இப்போ அதே மாதிரி இன்டர்செக்ஷன் எழுத போகிறோம். A1 இன்டர்செக்ஷன் A2 இன்டர்செக்ஷன் எக்ஸெட்ரா இன்டர்செக்ஷன் AN. இதை நம்ம வந்து இன்டர்செக்ஷன் AI ஐயோட வேல்யூ 1 to n வேரி ஆகுது, இப்படி டினோட் பண்ணலாம். இப்போ இதை வந்து நம்ம செட் ஃபார்மேட்டில் எப்படி டிஃபைன் பண்ணலான்னா, இதில் இருக்கிற எலமெண்ட்டை காமனாக எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுறோம். இந்த எக்ஸோட கண்டிஷன் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு AI ஃபார் ஈச் ஐ. A இன்டர்செக்ஷன் B நம்ம எப்படி டிஃபைன் பண்ணியிருக்கோம்? எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு A அண்ட் எக்ஸ் பிலாங்ஸ் டு B. இன்டர்செக்ஷனில் ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா அது அந்த 2 செட்லேயுமே இருக்கணும். அதே மாதிரி இங்கே n செட்ஸ்க்கு நம்ம இன்டர்செக்ஷன் எடுத்திருக்கோம். இதில் ஒரு எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா அது எல்லா செட்லையும் இருக்கணும் அப்படின்றதுனால ஃபார் ஈச் ஐ அப்படின்னு நம்ம கொடுத்துருக்கோம். அதாவது ஒவ்வொரு செட்லேயுமே அந்த எலமெண்ட் இருக்கணும் அப்படின்னா தான் அது இன்டர்செக்ஷன்லேயும் இருக்க முடியும். 10th ஒன் வந்து பவர் செட் ஆஃப் A. இதை நம்ம வந்து ரோ ஆஃப் A அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதில் என்ன இருக்கும் அப்படின்னா செட் ஆஃப் ஆல் சப்செட்ஸ் ஆஃப் A இருக்கும். இதை நம்ம செட் ஃபார்மேட்டில் எப்படி டினோட் பண்ணுவோம்னா, ஸோ சப்செட்ஸ் அப்படின்னு சொல்லிட்டோம். ஸோ சப்செட்டும் ஒரு செட்டு தான். ஸோ செட்னாலே அதை நம்ம கேபிட்டல் லெட்டர்ஸில் தான் டினோட் பண்ணுவோம். ஸோ அதை நம்ம B அப்படின்னு நம்ம காமனாக டினோட் பண்ணுறோம். அந்த பியோட கண்டிஷன் வந்து என்னது? அது வந்து ஏயோட சப்செட்டாக இருக்கணும். ஸோ B இஸ் அ சப்செட் ஆஃப் A. இப்போ இதுக்கும் நம்ம ஒரு எக்ஸாம்பிள் பார்க்கலாம். இப்போ A அப்படின்ற ஒரு செட்டை கன்சிடர் பண்ணலாம். A is equal to K, L. இப்போ இந்த ஏயோட சப்செட்ஸ்லாம் என்ன? எம்டி செட் வந்து அதில் இருக்கும். ஸோ எம்டி செட் வந்து ஒரு சப்செட். இப்போ சிங்கிள்டன் செட்ஸாக நம்ம அதை எழுதுவோம். அடுத்தது வந்து K, L. இதுதான் நம்மளோட ஹோல் செட் A. அப்போ ரோ ஆஃப் ஏல நம்ம என்னெல்லாம் எழுதுவோம்? சப்செட்ஸ் ஆஃப் A எழுதுவோம். ஸோ இங்கே நம்மளுக்கு சப்செட்ஸ் ஆஃப் ஏலாம் வந்து இந்த 3 தான். ஸோ எம்டி சிங்கிள்டன் K, சிங்கிள்டன் L, A. இதுதான் நம்மளோட ரோ ஆஃப் A. ரோ ஆஃப் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்கும் அப்படின்றத நம்மளால் கண்டுபிடிக்க முடியும். இதோட ஃபார்முலா வந்து 2 பவர் நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் A. இங்கே ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? 2 இருக்குது. அப்போது இந்த ஃபார்முலாவில் நம்ம அதை சப்ஸ்டியூட் பண்ணோன்னா 2 பவர் 2 அப்படின்னு வரும், which is equal to 4. இங்கே நம்ம பார்த்தோன்னா ரோ ஆஃப் ஏல எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இருக்குது? 4 எலமெண்ட்ஸ் இருக்குது. இதுதான் ரோ ஆஃப் ஏல இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸோட ஃபார்முலா. 11th வந்து காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட். ஒரு செட் A இருக்குது அப்படின்னா அதோட காம்ப்ளிமெண்ட்டை வந்து நம்ம A அதோட பவரில் சின்னதாக ஒரு C போடணும். ஆர் A அதோட பவரில் ஒரு டேஷ் போடணும். இப்படி டினோட் பண்ணுவோம். ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட்டை கண்டுபிடிக்கிறது ஃபஸ்ட்டு யூனிவர்சல் செட்டை நம்ம ஃபிக்ஸ் பண்ணணும். இது ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து இம்பார்ட்டன்ட். ஏன் அப்படின்றத பின்னாடி பார்ப்போம். A காம்ப்ளிமெண்ட்டை நம்ம எப்படி டிஃபைன் பண்ணுவோம் அப்படின்னா, இதில் இருக்கிற எலமெண்ட்டை காமனாக எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணுவோம். இதோட கண்டிஷன் வந்து எக்ஸ் வந்து ஏல இருக்கக்கூடாது அண்ட் எக்ஸ் வந்து யூனிவர்சல் செட்டில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டாக இருக்கணும். இதை நம்ம வென் டயக்ராம் வச்சே ஈஸியாக புரிஞ்சுக்கலாம். இது நம்மளோட யூனிவர்சல் செட், இது நம்மளோட செட் A. இப்போ A காம்ப்ளிமெண்ட் நம்ம எதை சொல்லுவோம்? இந்த போர்ஷனை தான் சொல்லுவோம். இதுதான் நம்மளோட A காம்ப்ளிமெண்ட். அப்போது நம்ம எந்த ரீஜனை நம்ம A காம்ப்ளிமெண்ட்னு சொல்லியிருக்கிறோம்?
ஏயை தவிர யூவில் இருக்கிறத தான் சொல்லியிருக்கோம். ஸோ ஒரு எலமெண்ட் இதில் வரணும் அப்படின்னா அந்த எலமெண்ட் வந்து ஏல இருக்கக்கூடாது அண்ட் அது வந்து யூவில் இருக்கிற எலமெண்ட்டாக தான் இருக்கணும். ஏன் நம்ம யூனிவர்சல் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது இம்பார்ட்டன்ட் அப்படின்னா, இப்போ இதுதான் நம்மளோட வீடு, இது நம்மளோட ஸ்ட்ரீட். இப்போ ஹோம் தான் நம்மளோட செட் ஏ, இந்த ஸ்ட்ரீட் தான் நம்மளோட யூனிவர்சல் செட் அப்படின்னா நம்மளோட காம்ப்ளிமெண்ட் வந்து என்னது? நம்ம வீடை தவிர மிச்சம் இருக்கிற எல்லா ஏரியாவும் நம்மளோட காம்ப்ளிமெண்ட். இப்போ அதே மாதிரி நம்மளோட ஹோமை வந்து செட் ஏயாக எடுத்துக்கலாம். நம்ம டிஸ்ட்ரிக்டை வந்து நம்ம யூனிவர்சல் செட்டாக இப்போ எடுக்கிறோம். இப்போ நம்மளோட காம்ப்ளிமெண்ட் வந்து நம்ம வீடை தவிர இருக்கிற மிச்ச எல்லா ஏரியாவும். ஸோ இதை இமேஜின் பண்ணி பார்த்தாலே நம்மளுக்கு தெரியும், ஸ்ட்ரீட்டில் நம்ம வீடை தவிர இருக்கிற ஏரியாவும் டிஸ்ட்ரிக்டில் நம்ம வீடை தவிர இருக்கிற ஏரியாவும் எவ்வளோ பெருசு அப்படின்றது. இந்த மாதிரி தான் நம்மளுக்கு செட்லையும் யூனிவர்சல் செட்டை டிபெண்ட் பண்ணி தான் ஒரு செட்டோட காம்ப்ளிமெண்ட் இருக்குது. அதனால் காம்ப்ளிமெண்ட் ஆஃப் அ செட் கண்டுபிடிக்கும் போது யூனிவர்சல் செட்டை ஃபிக்ஸ் பண்ணுறது வந்து ரொம்ப இம்பார்ட்டண்ட். இதுக்கப்புறம் செட் டிஃபரன்ஸ். இதை நம்ம வந்து ஏ டிஃபரன்ஸ் பி ஆர் ஏ ஒரு பேக்வேர்ட் ஸ்லாஷ் போட்டு பி இந்த மாதிரி டினோட் பண்ணுவோம். இதோட டெஃபினிஷன் வந்து இதில் இருக்கிற ஒரு எலமெண்ட்டை நம்ம காமனாக எக்ஸ் அப்படின்னு டினோட் பண்ணோன்னா அதோட கண்டிஷன் வந்து எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு பி. இந்த டிஃபரன்ஸில் ஃபஸ்ட்டு எந்த செட் வருதோ அந்த செட்டில் மட்டும்தான் இதில் இருக்கிற எலமெண்ட் வந்து இருக்கணும். செகண்ட் வர்ற செட்டில் வந்து அந்த எலமெண்ட் வந்து இருக்கக்கூடாது. இதை நம்ம வென் டயக்ராமில் போட்டோம் அப்படின்னா இப்போ இதுதான் நம்மளோட யூனிவர்சல் செட், இது நம்மளோட செட் ஏ, இது நம்மளோட செட் பி. இப்போ ஏ டிஃபரன்ஸ் பி அப்படின்றது ஏல உள்ள ரீஜன்ஸ் மட்டும்தான் வரணும், பியை நம்ம டச் பண்ணவே கூடாது. இப்போ சிமெட்ரிக் டிஃபரன்ஸ்க்கு ஒரு 5 ப்ராப்பர்ட்டி இருக்குது, அது என்ன அப்படின்னு பார்ப்போம். ஃபஸ்ட்டு வந்து யூ டிஃபரன்ஸ் ஏ, இது என்ன அப்படின்னு நம்ம ஃபைன் பண்ணணும். ஸோ வென் டயக்ராமில் நம்ம போட்டு பார்க்கலாம். இது நம்மளோட யூனிவர்சல் செட், இது வந்து செட் ஏ. யூ டிஃபரன்ஸ் ஏ அப்படின்னா யூவில் உள்ள எலமெண்ட்டாக தான் இருக்கணும், ஏல உள்ள எலமெண்ட் நம்மளுக்கு வரக்கூடாது. ஸோ இந்த ரீஜியன் ஏ நம்ம டச் பண்ணவே இல்லை. இப்போ இதுக்கு முன்னாடி பார்த்த டெஃபினிஷன் வச்சு இதை எழுதினோன்னா நம்மளுக்கு என்ன கிடைக்கும்? எக்ஸ் சச் தட் எக்ஸ் வந்து ஃபஸ்ட்டு செட்டில் இருக்கிற எலமெண்ட்டாக மட்டும்தான் இருக்கணும் அண்ட் எக்ஸ் வந்து செகண்ட் செட் அதாவது ஏங்க, ஸோ ஏல உள்ள எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. இந்த டெஃபினிஷனை நம்ம முன்னாடியே பார்த்துருக்கோம். இதே டெஃபினிஷன் தான் நம்மளுக்கு கிடச்சிது. என்ன, எக்ஸ் பிலாங்ஸ் டு யூ இந்த சைட் வந்தது, எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ இந்த சைட் வந்துச்சு. ஸோ ரெண்டு டெஃபினிஷனுமே நம்மளுக்கு சேம் தான். இங்கே நம்ம இதை எதுக்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம்? ஏ காம்ப்ளிமெண்ட்க்கு டிஃபைன் பண்ணியிருக்கோம். ஸோ யூ டிஃபரன்ஸ் ஏ இஸ் ஈக்குவல் டு ஏ காம்ப்ளிமெண்ட். இப்போ செகண்ட் வந்து ஏ டிஃபரன்ஸ் ஏ. இப்போ இதை இந்த டெஃபினேஷன் வச்சு எழுதணும் அப்படின்னா எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு ஏ, அதாவது நம்மளோட ஃபஸ்ட்டு செட் அண்ட் எக்ஸ் வந்து செகண்ட் செட்டில் இருக்கக்கூடாது, அதுவும் ஏ தான். இப்போ நம்மளுக்கு என்ன கிடச்சிருக்கு? இதில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஏல இருக்கணும் அப்படின்னு இருக்குது அண்ட் ஏல இருக்கக்கூடாது அப்படின்னு கிடச்சிருக்கு. ரெண்டுமே நம்மளுக்கு சாட்டிஸ்ஃபை ஆகணும். இப்படி நம்ம பார்க்கும்போது கொஞ்சம் கன்ஃபியூஸ் ஆகிற மாதிரி இருக்கும். நம்ம வென் டயக்ராமில் பார்ப்போம் இதை. இப்போ இதான் நம்மளோட யூனிவர்சல் செட், இது நம்மளோட செட் ஏ. ஸோ இதில் இருக்கிற எலமெண்ட் வந்து ஃபஸ்ட்டு ஏல இருக்கணும் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அப்போ இந்த ரீஜியன் தான். அப்புறம் ஏல இருக்கக்கூடாது அப்படின்னு கொடுத்துட்டாங்க. ஸோ டிஃப்ரென்ஸ் அப்படின்னா அதை நம்ம ரிமூவ் பண்ணுற மாதிரி. இப்போ நம்ம இங்கே மார்க் பண்ண ரீஜனை நம்ம ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு எந்த ரீஜனுமே கிடைக்காது. ஸோ ஏ டிஃபரன்ஸ் ஏ அப்படின்றது ஒரு எம்டி செட். தேர்ட் ஒன் வந்து எம்டி டிஃபரன்ஸ் ஏ. இது வந்து என்னது? எக்ஸ் சச் தட் எக்ஸ் பிலாங்ஸ் டு எம்டி செட் அண்ட் எக்ஸ் டஸ் நாட் பிலாங்ஸ் டு ஏ. ஸோ எக்ஸ் வந்து எம்டி செட்டில் இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கணும், எக்ஸ் வந்து ஏல இருக்கக்கூடாது. எம்டி செட்னாலே அதில் எந்த எலமெண்ட்ஸும் இருக்காது, அதனால் இந்த செட் வந்து எம்டி செட். ஃபோர்த் வந்து ஏ டிஃபரன்ஸ் எம்டி which is equal to x such that x belongs to A and x does not belongs to empty set. x வந்து ஏல இருக்கிற எலமெண்ட், x வந்து எம்டி செட்டில் இருக்கக்கூடாது. எம்டி செட்னாலே அதில் எந்த எலமெண்ட்டுமே இருக்காது. ஸோ இதுதான் நம்மளுக்கு வேலிட். இது நம்மளுக்கு இன்வேலிட் ஸ்டேட்மெண்ட் மாதிரி தான். ஸோ இதோட ஆன்சர் வந்து ஏ. ஸோ ஏ டிஃபரன்ஸ் எம்டி செட் வந்து ஏ which is equal to x such that x belongs to A and x does not belongs to U. இப்போ இதை நம்ம வென் டயக்ராம் வச்சு பார்க்கலாம். இதான் நம்மளோட யூனிவர்சல் செட், இதான் நம்மளோட செட் ஏ.
எக்ஸ் வந்து ஏல இருக்கக்கூடிய எலமெண்ட்டாக இருக்கணும். ஸோ இந்த ரீஜன் மட்டும்தான். ஆனால் எக்ஸ் வந்து யூவில் இருக்கிற எலமெண்ட்டாக இருக்கக்கூடாது. ஹோல் ஏஏ வந்து யூவில் தான் இருக்குது. ஆனால் எக்ஸ் வந்து யூவில் இருக்கக்கூடாது அப்படின்றதுனால இதையும் நம்ம ரிமூவ் பண்ணிடுவோம். ஸோ நம்மளுக்கு எம்டி செட் தான் கிடைக்கும். நெக்ஸ்ட் வந்து சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ். இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா ஏ பிக்கு நடுவில் ஒரு சின்ன ட்ரையாங்கிள் நம்ம போட்டுக்கணும். இப்படி தான் நம்ம அதை டினோட் பண்ணுவோம். இதோட டெஃபினேஷன் என்ன அப்படின்னா ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி இஸ் ஈக்குவல் டு ஏ டிஃப்ரென்ஸ் பி யூனியன் பி டிஃப்ரென்ஸ் ஏ. இதான் அதோட டெஃபினிஷன். இதை நம்ம வென் டயக்ராமில் பார்க்கலாம். இதான் நம்மளோட செட் ஏ, இது பி, இது யூனிவர்சல் செட். ஏ டிஃப்ரென்ஸ் பி அப்படின்னா நம்மளோட ரீஜன் வந்து ஏல மட்டும்தான் இருக்கணும், பியில் இருக்கக்கூடாது. ஸோ இது வரும். பி டிஃப்ரென்ஸ் ஏ அப்படின்னா பியில் மட்டும்தான் இருக்கணும், ஏல இருக்கக்கூடாது. ஸோ இது வரும். ஸோ இதுதான் ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி. இதை நம்ம இன்னொரு வேலையும் டிஃபைன் பண்ணலாம். ஏ யூனியன் பி அப்படின்னா இந்த ரீஜன் ஃபுல்லாக வரும். ஏ இன்டர்செக்ஷன் பி அப்படின்னா இந்த ரீஜன் வரும். இப்போ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியை நம்ம பார்த்தோம் அப்படின்னா இந்த ஏ யூனியன் பியில் இந்த சென்டரில் இருக்கிற அந்த ஏ இன்டர்செக்ஷன் பி மட்டும் ரிமூவ் பண்ண மாதிரி இருக்குது. ரிமூவ் பண்ணுறதுக்கு நம்ம டிஃப்ரென்ஸை யூஸ் பண்ணுவோம். ஸோ ஏ யூனியன் பியில் இருந்து நம்ம ஏ இன்டர்செக்ஷனை வந்து ரிமூவ் பண்ணிட்டோம் அப்படின்னா நம்மளுக்கு ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பி கிடச்சிரும். ஸோ ஏ சிமெட்ரிக் டிஃப்ரென்ஸ் பியை இந்த மாதிரியும் டிஃபைன் பண்ண முடியும். இப்போ நெக்ஸ்ட் வந்து ஃபைனைட் செட். ஒரு செட்டை வந்து நம்ம ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லணும்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு ஃபைனைட்டாக இருக்கணும். இப்போ கொடுத்துருக்கிற செட்டில் எந்த எலமெண்ட்ஸுமே இல்லை அப்படின்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து 0. இல்லைனா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் 5, 10, 25 இந்த மாதிரி ஏதாவது ஒரு ஃபைனைட் நம்பராக இருக்கலாம். அப்படி இருந்துச்சு அப்படின்னா நம்ம அந்த செட்டை வந்து ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லுவோம். நெக்ஸ்ட் வந்து இன்ஃபைனைட் செட். ஒரு செட்டை நம்ம இன்ஃபைனைட் செட் அப்படின்னு சொல்லணும் அப்படின்னா அது வந்து ஃபைனைட் செட்டாக இருக்கக்கூடாது. அதாவது அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து ஃபைனைட்டாக இருக்கக்கூடாது. நெக்ஸ்ட் வந்து சிங்கிள்டன் செட். ஏ அப்படின்ற ஒரு செட்டை நம்ம சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லணும்னா அதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் வந்து நம்மளுக்கு 1 இருக்கணும். அப்படி இருந்துச்சுன்னா கொடுத்துருக்குற அந்த செட்டை நம்ம சிங்கிள்டன் செட் அப்படின்னு சொல்லுவோம். இப்போ இதில் ஒரு 2 ப்ராப்பர்ட்டி இருக்குது. நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எம்டி செட். எம்டி செட்னாலே அதில் எந்த எலமெண்ட்ஸுமே இருக்காது. ஸோ நம்பர் ஆஃப் எலமெண்ட்ஸ் இன் எம்டி செட் வந்து 0. செகண்ட் வந்து இந்த செட்டில் எத்தனை நம்பர் ஆஃப் எலமெண்ட் இருக்குது அப்படின்னு கேட்டிருக்காங்க. இது வந்து எந்த மாதிரி இருக்குன்னா ஏ இஸ் ஈக்குவல் டு ஒரு செட்டு, அதுக்குள்ளே ஒரு எம்டி செட் இருக்குது. உள்ளே இருக்கிறது எம்டி செட்டாக இருந்தாலும் கூட அது ஒரு செட்டுக்குள்ளே இருக்குது அப்படின்றதுனால இதில் இருக்கிற நம்பர் ஆஃப் எலமெண்ட் வந்து 1. ஸோ இதோட ஆன்சரும் 1 தான். இன்னும் செட் ஆப்ரேஷனோட ப்ராப்பர்ட்டிஸ், அப்புறம் கார்ட்டீசியன் ப்ராடக்ட் இதெல்லாம் இருக்குது. இதை நம்ம நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம்.